ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டிக்காக தமிழகம் வந்துள்ள சுவிட்சர்லாந்து நாட்டைச் சேர்ந்த ஹாக்கி வீரர்கள் மாமல்லபுரம் சென்றிருந்த நிலையில் விளையாட்டுத்துறை அதிகாரிகள் தொல்லியல் துறைக்கு பரிந்துரை கடிதம் வழங்காததால் சுமார் 1 மணி நேரம் காத்திருந்து புராதன சின்னங்களை பார்த்து சென்றுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ராமச்சந்திரன். வணக்கம். இந்த மிஸ்கம்யூனிகேஷனுக்கு என்ன காரணம்? கடைசியாக புராதன சின்னங்களை சுவிட்சர்லாந்து வீரர்கள் பார்த்தாங்களா? அவங்க என்ன சொல்றாங்க? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. தமிழகத்தில் சென்னை மற்றும் மதுரையில் ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி தற்போது நடைபெற்று வருகிறது. இப்போட்டி நவம்பர் 29 டிசம்பர் 10 வரை நடைபெறுகிறது. இப்போட்டியில் இந்தியா உள்ளிட்ட 24 சர்வதேச நாடுகளைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்கிறார்கள். குறிப்பாக சுவிட்சர்லாந்து நாட்டைச் சேர்ந்த 20 வீரர்கள் இன்று மாமல்லபுரத்தில் வந்தனர். குறிப்பாக இன்னும் அவர்கள் போட்டியில் பங்கேற்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் மாமல்லபுரம் அவர்கள் 5 ரன் பகுதியை சென்றுள்ளனர். அங்கு 5 ரன் பகுதியை செல்லும் போது அவர்களுக்கு அனுமதி கடிதம் வழங்கப்படாததால் புராதன சின்னங்களை பார்க்க அனுமதிக்கவில்லை. இதனால் சுமார் 1 மணி நேரம் அவர்கள் நுழைவாயில் பகுதியில் காத்திருந்தனர். பின்னர் உடன் வந்த சுவிட்சர்லாந்து ஹாக்கி பயிற்சியாளர் அங்குள்ள நுழைவு கட்டண மையத்திற்கு சென்று சக வெளிநாட்டு பயணிகள் நுழைவு கட்டணம் எடுப்பது போல் ரூ. 600 கட்டணம் செலுத்தி, அதாவது 26 பேருக்கு சுமார் 15,600 ரூபாய் கட்டணம் செலுத்தி நுழைச்சீட்டை எடுத்தார். பின்னர் நுழைச்சீட்டை காண்பித்து அவர்கள் புராதன சின்னங்களை கண்டுகளித்து சென்றதை காண முடிந்தது. இந்த அதிகாரிகள், குறிப்பாக விளையாட்டுத்துறை அதிகாரி யாரும் உடன் வரவில்லை என்று சொல்லப்படுகிறது. மேலும் இங்கும் அதிகாரிகள் யாரும் அவர்கள் வராததால் இலவசமாக அவர்கள் யாரையும் உள்ளே அனுமதிக்கவில்லை. நன்றி ராமச்சந்திரன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.